வால்பாறை சோலையாறு அணை பஜார் பகுதி சாலையை சீரமைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்குட்பட்ட 8வது வார்டு பகுதியில் உள்ள சோலையாறு அணை பஜார் பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரமுள்ள மிகவும் பழுதான சாலையால் கடந்த 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக மழைக்காலங்களில் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அருகிலுள்ள கடைகளிலும் வீடுகளிலும் அந்த நீர் புகுவதோடு சாலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்தோடு சென்று வருவதாகவும், கோடை காலங்களில் மண் தூசு பறந்து விழுவதாலும் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், இந்நிலை பற்றி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு சாலையை சீரமைக்க தொடர் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் மிகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு நீண்ட ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். வணக்கம்ங்க. என் பேர் சின்ன பொண்ணுங்க. சோலார் டேம் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். 30 ஆண்டு காலமாக பனிசு கடை வச்சு வியாபாரம் செய்து வருகிறேன். எங்கள் கடைக்கு முன்பாக ஒரு 3 கிலோமீட்டர் பஜார் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதி இல்லாமல் 30-20 ஆண்டு காலமாக எந்த பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. குண்டு குழியுமாக இருக்குது. தார் சாலை இல்லை. இதை நாங்கள் பல முறை வந்து அரசு கவனத்துக்கும் கொண்டு சென்றோம். எந்த பயனில்லை. இன்றைக்கி பெய்ந்த மழை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி தான் பெஞ்சது. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பொதுமக்கள் நடக்க முடியல, குழந்தைகள் நடக்க முடியல, வாகனங்கள் செலுத்த முடியல. எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த எங்கள் பகுதியில் உள்ள ஒரு 3 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்க உடனே உத்தரவிடணும். எதிர்வரும் காலங்களில் ஒரு சில வாரங்களில் வந்து பள்ளி திறக்க போகிறாங்க. ஒரு மாதங்களில் இந்த குழந்தைகள்லாம் நடக்க முடியாது. பள்ளிகளில் இந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கனால குழந்தைகள் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முட்டிக்கு மேலே தண்ணி வரும். 2 அடி 1 அடி வரைக்கும் தண்ணி வருது. எனவே இந்த பகுதி மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இந்த ரோடை உடனே பராமரிக்கணும், மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடணும் என்று சொல்லி பொதுமக்கள் சார்பாகவும் சோலையார் டேம் பகுதி வியாபாரிகள் சார்பாகவும் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.